வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி செக் பண்ணலாம், உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னா 15/6/2026 6 மணிலேருந்து 20/6/2026 6 மணி வரைக்கும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க, ஆனால் அதில் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்கன்னா சேலஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் ஆன்சர் கீ பார்க்குறப்பவுமே வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து சேலஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி சேலஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு ப்ரூஃபோடு கொடுக்கணும், இதுதான் சொல்யூஷன், இதை நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் 50 ரூபா பே பண்ணி பண்ணணும். இது நீங்கள் பண்ணலாட்டியும் யாராச்சும் ஒருத்தர் இந்தியாவில் யாராச்சும் ஒருத்தர் அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு சேலஞ்ச் பண்ணால் கூட அந்த சேலஞ்ச் கரெக்டாக இருக்குன்னா எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணீங்க, எஸ்எஸ்சியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆகாது, லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். சேம் டீட்டெயில் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சேம் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு பதிலாக கான்ஸ்டபிள் ஜிடியை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து எப்படி செக் பண்ணணும் திரும்ப திரும்ப கேட்குறீங்க அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடிக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஆனால் நான் காட்ட போகிறது எம்டிஎஸோட தான் வந்து காட்ட போகிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் கொடுக்குற லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சியோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எல்லா எக்ஸாமுமே இருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஜிடி 2026 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அதுக்கு பதிலாக இங்கே நான் எம்டிஎஸோட காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டபிள் ஜிடியோடு இருக்கும். அந்த இடத்துல ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணுறப்பவே இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆன்சர் கீ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 1 by 1 நீங்கள் செக் பண்ணலாம். ஒவ்வொரு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டியை ஓப்பன் பண்ணி 1 by 1 ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அவங்க வந்து என்ன ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் கொஸ்டினை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு சேலஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணனாலும் பண்ணலாம். ஓகே, மேனுவலாக நீங்கள் உங்களுக்கு எத்தனை கரெக்டு எத்தனை தப்பு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணனாலும் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பேஜில் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சருக்கு ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லிங்க்கை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன், ரேங்க் மித்ரா அப்படிங்கக்கூடிய அந்த ரேங்க் செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே காப்பி பண்ணீங்கல்ல, இந்த காப்பி பண்ண இந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி என்ன, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், அடுத்து ஜெண்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகே, இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் பண்ணுறப்போ அவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதில் சும்மானாலும் ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஜாயின் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதில் கேட்டகரி உங்களோட கேட்டகரி என்ன அதை சூஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணாலும் வரும், பட் ஏதாச்சும் ஒன்றா சூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஹரிசாண்டல் கேட்டகரியில் நன் கொடுத்துருங்க. ஓகே, இதில் எதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து அதில் கால்குலேட் பண்ணி வந்துடும். இந்த ப்ரொசீஜர் தான். இதை நீங்கள் வந்து ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு செக் பண்ணவங்க இந்த வீடியோலனாலும் சரி, இல்லைன்னா சந்துரு மேத்ஸ் டெலகிராம் சேனல்னாலும் சரி, கமெண்டில் உங்களோட ஸ்கோர் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து எல்லாருக்கும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சர்வே ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதில் எவ்வளோ உங்களுக்கு மார்க் வந்திருக்குது அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு 2-3 நாளுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, ஸோ சர்வே ஃபார்ம் சீக்கிரமாகவே கொடுத்துருவேன். கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வீடியோ கொடுக்கறதுக்கு 2 அல்லது 3 நாள் வந்து ஆகும்.
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.